அப்புறம் இன்னும் ஷார்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் படிச்சுட்டு அறகுறையா கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னால் நம்பிடக்கூடாது. ஏன் காரணம்னா இன்னைக்கு அந்த மாதிரியான கால ஓட்டங்கள் நமக்கு போயிட்டு இருக்கிறதுனால தான் சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம நிறைய மோசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. போதைக்கு அடிமையாயிடுறாங்க. அந்த காலத்தில் கடவுள் இருக்கான், அப்படி உனக்கு தண்டனை கொடுத்துருவான்னு ஏன் சொல்லி வளர்த்தாங்க? அப்படி இருந்தால்தான் மனிதனுடைய அறிவு ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். நம்மளை இன்னொருத்தன் தண்டிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னா தான் அந்த பய உணர்வில் தான் அது கட்டுப்பாட்டில் வாழும். அதனால தான் கடவுள் கோயிலில் இருக்காரு, உன்னை தண்டிச்சிருவாரு, இப்படி இந்த உருவத்தில் இருக்காருன்னு நமக்கு அந்த கடவுளை வடித்து கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் போய் பித்தலாட்டம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மக்களுக்கு அவங்க கட்டுப்பாடற்றவர்களாக ஆயிடுவாங்க. ஒரு மிருகம், அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி ரெண்டும் பாதி இல்லாமல் கடவுள் காலாகி மிருகம் முக்கால் ஆகிடுது. அதனால் கடவுள் இருக்கான், அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கங்க போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பக்குவப்படும் போது கடவுளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தன்றதை நம்ம கேள்வி எழ ஆரம்பிக்கும். கேள்வி எழுந்த உடனே நாமளே தேட ஆரம்பிச்சிருவோம், பதில் உள்ளவே இருக்கு. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.